ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நான் இப்போ ஸ்க்ரீனில் பேருக்கு மாதிரியான வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ இதே போல் வீடியோவை உங்கள் நேம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேமை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட் எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணி விடுறேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து எங்கிட்ட எடிட் பண்ணி தாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னால் ஃப்ரீ எடிட் பண்ணி தர முடியாது, ஏன்னா எனக்குமே நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் ரெண்டுமே பண்ணுறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Shall we start? ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் ஷேக் எஃபெக்ட் அண்ட் ஒரு நேம் ப்ராஜெக்ட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி அலைட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட்ல வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண 3 ப்ரீசெட்டுமே இங்கே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நேம் ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நேம் லேயர் இருக்கும். அதை தான் சேஞ்ச் பண்ணி நம்ம நேம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த நேம் லேயரை கிளிக் பண்ணி கீழே எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உள்ளே வந்து இதில் இருக்கிற நேம் எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்காக எடிட் பண்ணுறீங்களோ அவங்க நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு ரைட் சைட் டாப்ல ஒரு டிக் சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 பேக்ரவுண்ட் இமேஜ் லேயர் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ இதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நேரம் டைமில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ நம்ம சேவ் பண்ணணும். ஸோ ரைட் சைட் டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் லோ ஆயிட்டு கீழே சேவ் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். இதே போல் நீங்களும் சேவ் பண்ணிட்டு ஃபுல்லாக பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் செட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் செட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிருக்காது. ஸோ ரைட் சைட் டாப்ல இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். ஓகே, செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபோட்டோ லாஸ்ட் பீட் மார்க் வரைக்கும் ட்ராக் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைமில் லாஸ்ட் பீட் மார்க்கில் வச்சு கீழே இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து இந்த பீட் மார்க் வரைக்கும் ட்ராக் ஆகிடும். ஸோ கைஸ் இதே போல் நீங்களும் ட்ராக் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ டைமில் நான் ஸ்டார்டிங்கில் வச்சு மேலே ரைடரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைமில் வந்து ஃபஸ்ட் பீட் மார்க்கிட்ட வந்துடும். இப்போ ஃபஸ்ட் பீட் மார்க்கில் வச்சு இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 கட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே கட் பண்ணுறது 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சென்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து 2 கட் ஆகிடும். இதே போல் நீங்களும் கட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே ரைடரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைமில் வந்து அடுத்த பீட் மார்க்கிட்ட வந்துடும். இப்போ சேம் அதே மாதிரி யூஸ் பண்ணி இந்த பீட் மார்க்கில் வச்சு அந்த ஃபோட்டோவை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சேம் இதே மாதிரி யூஸ் பண்ணி அடுத்தடுத்து வர எல்லா பீட் மார்க்ஸ்லையும் உங்கள் ஃபோட்டோஸை கட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்ஸ்லையும் ஃபோட்டோஸ் கட் பண்ணிட்டேன். இதே போல் நீங்களும் கட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ ஷேக் ஒரு ப்ரூசரை கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கீழே ஒரு 2 ஃபோட்டோ ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணி கீழே இருக்கிற எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் கீழே 3 டாட் பண்ண வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆகிடும். இந்த எஃபெக்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபோட்டோவில் ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரூசரை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரூசரை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கீழே இருக்கிற எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் கீழே 3 டாட் பண்ண வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த ஃபோட்டோவில் ஆட் ஆகிடும். இப்போ இதே போல் நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு ரைட் சைட் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற 4 ஃபோட்டோஸோட சைஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ அந்த 4 ஃபோட்டோ விட்டு அதுக்கு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நான் இப்போ இந்த 3 ஃபோட்டோஸ்க்கு மட்டும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல் நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ ஷேக் ஒரு ப்ரூசரை கிளிக் பண்ணி 2வது ஃபோட்டோ கிளிக் பண்ணி அதில் இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரூசரை கிளிக் பண்ணி இன்னும் எந்தெந்த ஃபோட்டோஸ்க்குலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம 3 ஃபோட்டோஸ்க்கு மட்டும் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோஸை மட்டும் விட்டு இது எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் நம்ம இந்த வீடியோ ஆட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீடியோன்ற ஆப்ஷனில் ஒரு டவுன் ஏரியா இருக்கும். அதை கிளிக் பண்ணி 720 பிக்சலில் செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் லோ ஆகிட்டு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே போல் ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நான்.